திருவாசகம் போற்றி. திருச்சதகத்தில் 55வது மந்திரம் மானேர் நோக்கி என்று தொடங்குகின்ற மந்திரம். அந்த மந்திரத்தை எழுதுங்க. மந்திரம் 54இல் தன் உடம்பை மும்மலம் நிறைந்த குரம்பை என்று சொன்னார். இந்த உடம்பை அழித்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். மந்திரம் 55இல் ஊனார் புழுக்கூடு என்றார். இந்த உடம்பு புழுக்களுக்கு இருப்பிடமாக உள்ளது என்று கூறுகிறார். புழு இருக்கிற இடத்தை உயிருக்கு வாழிடமாக நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய செய்தி பாருங்கள். புழுக்கள் குடியிருக்கிற இடத்தை எது குடியிருக்கிற இடமா நினைக்கிறேன்? உயிர் குடியிருக்கிற இடமாக நான் நினைக்கிறேன். எண்ணி பாதுகாக்கிறேன். நீங்கள் பாதுகாக்க எதுக்கு தான் பாதுகாப்பு? புழுக்களுக்கு தான் பாதுகாப்பு அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். இந்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதிவிடுங்க. இந்த இங்கு என்ற சொல் நில உலகத்தை குறிக்கும். ஆட்கொண்ட என்ற சொல்லுக்கு அடிமை கொண்ட என்று பொருள். சிவன் பேரின்ப வடிவானவன். திருக்குறிப்பு கூடுவார் அருள் பெற்றவர்கள். ஊனார் என்றால் ஊன் நிறைந்த. குறிப்புரை. குறிப்புரைனா என்னதுன்னா, இந்த மந்திரம் மூலமாக மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வர்றார்? சிவஞானபோத சிற்றுரையில் படித்தோம் குறிப்புரைனா என்னதுன்னு. இந்த மந்திரம் மூலமாக என்ன சொல்ல வர்றார்? குறிப்புரை. நான் எப்படி உய்வேன்? இதுதான் குறிப்புரை. மாணிக்கவாசகர் கேட்குறாரு, இந்த நிலைமையில் நான் எப்படி உய்ய போகிறேன்? இப்போது மந்திரத்தினுடைய தொகைப்பொருள் எழுதுகிறோம். மான்விழி போன்ற விழியினை உடைய உமைபாகனே, நில உலகத்திற்கு வந்து என்னை அடிமை கொண்டு அருளியவனே, உண்மையான அடியார்களுக்கு தேனும் அமிர்தமும் கரும்பின் தெளிவுமாக, கரும்பின் தெளிவான சாறுமாக விளங்குகின்றவனே, பேரின்ப வடிவானவனே, தென் திசையில் இருக்கின்ற தில்லையில் விளங்குகின்ற அரசனே, உயிர்களையும் உலகையும் உடமையாக கொண்டவரே, உன் அருள் பெற்ற மெய்யன்பர்கள் உன் திருவடியை அடைந்து விட்டார்கள், அல்லாது உன்னோடு கலந்து விட்டார்கள். நான் ஊன் நிறைந்த புழுக்கூடாகிய இந்த உடலை பாதுகாத்து
புழுக்களின் வாழிடத்தை என் உயிரின் வாழிடமாக கருதுகிறேன். நான் எப்படி உய்யப் போகிறேன்? விளக்க உரை. மந்திரத்தை பார்த்துக்கிட்டே விளக்க உரை எழுதுங்க. மானேர். நமக்கு பரமத்தி வேலூரில் யாருக்கு வந்தது மானேருங்கிறது? உங்களுக்கு வந்ததா? அதே தான் இங்கேயும் மானேர். அம்மை கண்கள் மான்கண் போல் ஏன் இருக்கிறது? அம்மை கண்கள் மான்கண் போல் இருப்பதற்கு காரணம் என்ன? உரையாசிரியர் அவ்வளோ அழகாக சொல்கிறார். சிவனை நோக்கி உயிர்கள் வருகின்றன, சிவனை நோக்கி உயிர்கள் வருகின்றன. வந்த உயிர்களுக்கு இறைவன் அருளலாம், அருளாமலும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அருளலாம், அருளாமலும் இருக்கலாம். அம்மை இறைவன் அருள முடியாதபடி உயிர்கள் நடந்து விடுமோன்னு மிரளு தான். எப்படி இருக்கு பாருங்க. இறைவன் அருள முடியாதபடி உயிர்கள் நடந்து விடுமோன்னு அம்மைக்கு எதில் மிரட்சி இருக்குதான்? கண்களில் ஒரு மிரட்சி இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இந்த உயிர்கள் இறைவன் அருள முடியாதபடி ஏதோ திடீர்னு ஏதாவது தப்புகளை பண்ணி தொலைஞ்சிருமோ, எதையாவது தப்புகளை பண்ணி சாமிக்கிட்ட மாட்டிக்கிடுமோ அப்படின்னு சிவனை நினச்சி மறுட்சி கிடையாதா? எதை நினச்சி? உயிர்களை நினச்சி மறுட்சியா? இப்போது ஒரு இன்டர்வியூ சார், உங்களுக்கு வேண்டிய ஆள் வரணும், அவனே சொல்லிக் கொடுக்குறான், இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட சொல்லுங்கிறான், நீங்களும் அதில் இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மறுட்சி இருக்கும். எதையாவது சொதப்பி தள்ளிட போகிறோன்னா அவங்க அப்பா வேறு நம்மளை நம்பிட்டார், தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்கன்ட்டார், இவன் கரெக்டாக இதிலேயே சொதப்பி தொலைஞ்சிருவானு நமக்குள்ள ஒரு மிரட்சி இருக்கும். அந்த மிரட்சி யாருக்கு இருக்குதான்? இருக்குதான். இதில் பண்டிதமணியை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக சொல்கிறேன். அடுத்தது உமையாள் பங்கா. உமையாள் பங்கா என்பது அருளை பெற்ற பிறகுதான் உயிர் சிவனை அடைய முடியும். அதனால் அம்மையை சொன்னார், வாசி அருளி எவை வாழ்விக்கும். அவ்வளோதான் விஷயம். உமை அருள் பெற்று இறைவனை அடைந்து ஆட்கொள்ளப்பட்டு அடிமை பண்பு வரச் செய்து பணி கொள்வான். இவ்வளவு இருக்க ஒரு உயிர் இறைவனை அடையணும்னா அம்மை அருள் பெறணும், இறைவன் அடிமை கொள்ளணும், அடிமை பண்பு வர வைக்கணும், அடிமை பண்பை வர வைக்கணும். இப்போ எல்லா துறையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ட்ரைனிங் போடுவான். எதுக்குன்னா அந்த நிறுவனத்திற்குரிய என்ன வரணும்? அந்த கேரக்டர் வரணும். அந்த நிறுவனத்திற்குரிய கேரக்டர் வரணும். அதுக்காக ஒரு ட்ரைனிங் போடுவாங்க. அது 15 நாள் கூட இருக்கலாம், 6 மாதம் கூட இருக்கலாம். அது மாதிரி அந்த அடிமை சைவத்துக்குரிய எதை வர வைக்கணும்? அடிமை பண்பை வர வைக்கணும். அதுக்கு ஒரு பணி கொள்ளுகிறான். எல்லாம் நடந்தாலும் முற்பட்டு யார் வரணும்? அம்மை வரணும். அதைத்தான் அம்மையை சொன்னார். இங்கு வந்து என்பதற்கு எனக்கு அருள் செய்ய இந்த உலகத்திற்கு எளிய என்னை ஆண்டான். என்னை அடிமை கொண்டு ஆண்டு கொண்டான். மேலும் எழுதுங்க, என்னை அடிமை கொண்டு இறைவன் உலகுக்கு ஆழ்வான் என்பதை செய்து காட்டினான். அடுத்தது தேன். ஏன் தேன்னு சொன்னார்? அடிமையை துன்புறுத்தாது இன்பம் கொடுப்பதை தேன் என்றார். அடிமையை துன்புறுத்தாது இன்பம் கொடுத்தலை தேன் என்றார். சிலர் வேலைக்கு போகிறத ஒரு விருப்பமாக கருதுவாங்க. சிலர் சிலர்கிட்ட வேலை பார்க்குறத என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. இவங்ககிட்ட வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. அவனுடைய அந்த சொற்களும் செயல்களும் எது போல் இருக்கணும்? தேன் போல் இருக்கணும். சொற்களும் செயல்களும் தேன் போல் இருக்கணும். தனக்கு வரக்கூடிய சூழல்களை அவன் தன்னை சார்ந்திருக்கிறவங்க மேலே என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. அதாவது நிறையா சொல்லலாம். பரமத்தி வேலூர்லேயே நம்ம சொன்னோம், சிவபெருமான் இப்போ கூப்பிட்டா போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டோமல்ல. லேடிஸ் எல்லாம் கை தொக்குனாங்க. நான் சொன்னேன், வீட்டில் சமையல் பண்ணுறதுலாம் சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. அதாவது தேன்னு சொன்னது தன்னால் அடிமை கொள்ளப்பட்டவர்களை அவன் என்ன செய்வதில்லை? துன்புறுத்துவதில்லை.
அதாவது ஹிட்லருடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பத்திரிக்கைக்காரங்களை அனுப்புகிறாங்க. நடந்த வரலாறு. அப்போ பத்திரிக்கைக்காரங்க போய் ஹிட்லருடைய அந்த இராணுவ முகாமை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஹிட்லர்ட்டே கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்குது, ஜெயிக்கிறீங்க, ஜெர்மனியையே ஆட்டி படைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆர்டருக்கு எல்லாருமே கீழ்ப்படிவாங்க. இங்கே நான் வெற்றியின் ரகசியம் என்னது தான், ஒபேத ஆர்டர். டிபார்ட்மெண்ட்டில் ஒபேத ஆர்டர்னு ஒரு வரி உண்டு. ஒபேத ஆர்டர்னால் இப்போ ஹெச்எம் வந்து புதன்கிழமை ஜெய்சிங் காலை 11 மணிக்கு தேர்வு பணி அப்படின்னு போட்டிருந்தாருன்னா முதல்ல கையெழுத்து போடணும். புதன்கிழமை லீவுங்கிறத அவரை நேரில் பார்த்து சொல்லணும். இது பேர் ஒபேத ஆர்டர். அவர் ஒரு லெட்டர் எழுதி எனக்கு கொடுக்குறாரு. ஜெய்சிங் புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு தேர்வு பணியில் ஈடுபட வேண்டும்னு வருது. முதல்ல கையெழுத்து போட்டுட்டு அமைதியாக இருந்துக்கணும். பிறகு புதன்கிழமை நான் லீவ் சாருங்கிறத அவர்கிட்ட நேரில் போய் சொல்லணும். இது பேர் ஒபேத ஆர்டர். அதுக்கு இல்லாமல் அந்த ஆர்டரை கொண்டு வருவோம் பாருங்கள், அவங்ககிட்ட சண்டையை போடக்கூடாது. நானே புதன்கிழமை லீவு என்ன இதில் நான் கையெழுத்து எப்படி போடுறதுலாம் சொல்லக்கூடாதுங்கிறத ஒபேத ஆர்டர். மறுக்கக்கூடாது. ஒபேத ஆர்டர்னால் இப்போது என்கிட்டயே நிறைய பேர் 40 நிமிஷம் 30 நிமிஷம் அவங்க பாட்டுக்கு எல்லோரும் ஒரு 30-40 பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. யார்கிட்ட பேசுகிறோங்கிற உணர்வே இல்லை. நம்ம ஆசிரியர்கிட்ட பேசுகிறோம். ஆசிரியர்கிட்ட பேசணுமா, ஆசிரியர் சொல்கிறத வாங்கணுமா? சொல்கிறத வாங்கணும். அரசியல் கட்சிகளில் ஒரு ஸ்டாண்டர்டு விதி இருக்குது. எல்லா துறையும் நான் தெரிஞ்சு வச்சுருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன விதினா, தலைமைக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. தலைமை பணியை செய்யும்போது வருகின்ற சிரமங்களை சொல்லணும். உனக்கு வந்து இந்த தாலுகாவில் வேலைன்னு சொன்னால் அந்த தாலுகாவில் எனக்கு யாருமே தெரியலைன்னு சொன்னால் வேறு தாலுகா கொடுப்பாங்க. இது எந்த கட்சியில் உண்மைதானே சார்? அரசியல் கட்சியினுடைய நடைமுறை. எதற்கு ஆலோசனை சொல்லக்கூடாது? தலைமை இந்த முடிவை ஏன் எடுக்குதுன்னு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. என்னென்ன முடிவை எப்போ எடுத்தது, எதுக்கு எடுத்தது, ஏன் எடுத்தது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அதில் 10 பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியே சொல்ல முடியாது. அப்போது அந்த ஹிட்லர்கிட்ட போய் கேட்குறாங்க. உடனே அவர், நீங்கள் அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி நம்புறது நாங்கள்? அப்போ அந்த இராணுவ முகாமில் கிரவுண்ட் ஃப்ளோர், முதல் மாடி 2வது மாடி இராணுவ வீரர்கள் அவர் லட்சக்கணக்கில் தங்கியிருந்தாங்க, ஆயிரக்கணக்கில். 2வது மாடியில் ஒருத்தனை கையை காட்டி மேலேருந்து குதி சேர்த்துட்டான். ஹிட்லருங்கிறது கையை காட்டுற நடந்த சம்பவம். கையை காட்டி கீழே குதிங்கிறார், கீழே குதி சேர்த்துட்டான். அதுக்கு பிறகு இதை நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு மாடிக்கு கையை நீட்டினார். வெயிட் அப்படின்னானுங்க அந்த பத்திரிக்காரன். கொஞ்சம் பொறுங்க, நான் அவங்ககிட்ட போய் பேசுகிறேன்னாரு. மேலே போய் ஏன்டா அவர் கையை காட்டணுன்னா சாகுறீங்கன்ட்டு கேட்டார். இவங்ககிட்ட வேலை பார்க்குறதுக்கு சாகிறது எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு. இவங்ககிட்ட டெய்லி செத்து பிழைச்சி வேலை பார்க்குறதுக்கு எது நல்லது? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி சாகிறதே ஒரு வாய்ப்பு நானும். யார் அதுக்கே சாகவே விட மாட்டானுங்க. இப்போது தேவர்கள் கந்த புராணத்தில் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சாக நினைக்கிறோம், அசுரருடைய துன்பம் தாங்காமல் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டோம், என்ன வரமாட்டுக்கு? அது அந்த டைமில் தான் வரும். சாகவும் எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு தான் புலம்புறாங்க. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தான். தேவர்கள்ட்ட காலையிலே கடலுக்கு போகிறீங்க, மீனை பிடிக்கிறீங்க, வீட்டுக்கு மீன் சப்ளை பண்ணுறீங்கிறான். வாரியார் சொல்கிறார், வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தான் அப்படின்னாரு. அவங்க செத்துடலான்னு பார்க்குறாங்க, என்ன சாப்பிட்டு விட்டாங்க? அப்போது அந்த ஹிட்லர்கிட்ட எப்படி சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தர் வேலை வாங்குகிறோம்னா மாணவருக்கு வந்து அது தெரியும், நம்ம கடுமையாக நடத்தப்படலாம் அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பின்னால் நிறைய செய்திகள் இருக்கும். இப்போ நம்ம குழந்தைகள் இருக்குன்னா அந்த தீர்வுகளை நம்ம தான் எடுக்க முடியும். நீங்கள் இங்கே வந்தவங்களுக்கு தெரியும். கரூர் நீங்கள் யாருமே வரல. கரூரில் குழந்தைகளை வந்து 2ஆக பிரித்து வச்சு பஞ்சாயத்துக்களை ஓரளவு கரெக்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு சோமவாரப்பட்டியில் என்ன பஞ்சாயத்துனா, திருவுளச்சீட்டு. யார் முதல்ல உட்கார்றது, யார் 2ஆ, சாமி எங்கே உட்கார சொல்கிறாரோ அங்கே உட்காரு. நாளைக்கு என்ன சீட்டு? திருவுளச்சீட்டு. நம்பரை எடு. 1ஆம் நம்பர் வந்தால் முதல் ஆளாக உட்காந்துக்க, 2ஆம் நம்பர் வந்தால் 2வது ஆளாக உட்காந்துக்க. திருவுளச்சீட்டு. இது யாருக்கு, இது ஏன் செய்யணுங்கிறது எனக்கு தான் தெரியும். இது செய்யலைன்னா என்ன வரும்? இது பார்க்குறவங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால் நிர்வாகம் பண்ணுவன் எதுபோல் இருக்கணுங்கிறாரு. இறைவன் தன்னை நம்புபவர்களை எதுபோல் நடத்துகிறாராம்? தேன் போல் நடத்துகிறார். அம்மானையில் 16வது மந்திரம், தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய்ங்கிறார். அம்மானை 16. தேனையும் பாலையும் கண்ணலையும். அம்மானையில் 14வது மந்திரம். இப்போ எல்லாமே இனிய பொருளாக இருக்கும்போது இத்தனை பொருளைகளை சொல்ல வேண்டியது என்ன? பண்டிதமணி ஆரம்பிக்கிறார். தேன் வடிகட்டிய பிறகு இனிமை தரும். வடிகட்டி அதை குடிக்கும்போது இனிமை தரும். தேனை வடிகட்டி தான் சாப்பிடுவாங்க. எதுலேருந்து வடிகட்டணும்? அந்த அடையிலேருந்து எடுத்து
பிழிஞ்சு வடிகட்டணும். பால் காய்ச்சி மேலும் சர்க்கரை சேர்க்கணும், அப்போ தான் இனிமே வரும். வெறும் பால் குடிக்க முடியாது, இனிப்பு குறைவாக இருக்கும். கருப்பஞ்சாறு, கரும்பை பிழிந்து அந்த சாறை எடுக்கணும். தேன் என்பது தேனீ என்ற அந்த உயிரினத்தினுடைய எச்சில் தான். தேனி எடுத்துட்டு வந்து கூட்டில் வைக்கும். அது அங்கே இருக்கிற புழு சாப்பிடுமோ என்னதோ தெரியாது. டோட்டலாக தேன் வந்து என்னது தான் சார்? எச்சில் தான். மலரில் இருக்கிற தேனை அப்படியே கொண்டு போய் பேங்கில் பணம் வைக்கிற மாதிரி வைப்பாங்கன்னு கற்பனை பண்ணிவிடாதீங்க. புழுவின் எச்சில்னு எழுதியிருக்கிறாரு. தேன் எதன் எச்சில்? புழுவினுடைய எச்சில் தான் தேன். அடுத்தது பால். ஊனுடம்பின் சாரம், ரத்தம் தான் எதா மாறுது? பாலாக மாறும். ஊனுடம்பின் சாரம் தான் பால். பயன் கொடுப்பதில் தேனை விட உயர்ந்தது பால். பயன் கொடுக்கறதுல, கெடாமல் இருக்கிறதுல தேன் உயர்ந்தது சார். இனிமையில் தேன் உயர்ந்தது. பயன் கொடுப்பதில் தேனை விட பால் தான் உயர்ந்தது. திருக்குறளில் பாலோடு தேன் கலந்து என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா தேனை விட பால் பயன் கொடுப்பதில் உயர்ந்ததுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க நிறைய பேர். அப்போ பிரமாணம் கொடுக்கணும். பிரமாணம் கொடுக்குறாரு. பாலோடு தேன் கலந்து என்று திருக்குறளில் இருக்குது. அந்த ஒடு என்ற இலக்கண சொல்லை பால் கூட சேர்த்துருக்கிறாரு. தமிழ் இலக்கணப்படி ஒடு எது கூட வருதோ அது உயர்ந்தது. தமிழ் இலக்கணப்படி ஆசிரியரோடு மாணவர் வந்தார்னு சொல்லணும். எப்படி சொல்லிடக்கூடாது? அப்படி சொல்லிடக்கூடாது. ஒடு உயர்ந்த பொருளோடு ஒடு சேர்க்கணும். அப்போ பால் கூட தான் திருவள்ளுவர் எது சேர்க்கிறாரு? ஒடு சேர்க்கிறார். எனவே இந்த எச்சிலாக இருக்கிற தேனாக இருக்கலாம், அல்லது இரத்தமே மாறி வருகிற பாலாக இருக்கலாம். இது எல்லாமே உடம்புக்கு நன்மை தர்றது தான். தேன் என்ன செய்வது? உடனடியாக இனிமை கொடுக்கக்கூடியது. பால் பயன் கொடுப்பதில் உயர்ந்தது. கரும்பு சாற்றினால் செய்யப்படுகிற அச்சு வெல்லம், அச்சு வெல்லத்தை தான் நம்ம வந்து கட்டின்னு எடுத்துக்கிடணும், சரியா? அச்சு வெல்லம் இன்பம் தந்து பாதுகாப்பதை குறிப்பது. இறைவனுக்கு 3 அடைமொழி சார். தேன்கிறது இறைவன் வெளிப்பட்டு நம்மளை வசப்படுத்துகிறான். பால் என்பது பயன் கொடுக்கிறான். அச்சு வெல்லம் என்பது பாதுகாக்கிறான், இன்பம் தந்து பாதுகாக்கிறான். தேன் சுவை எளிமையானது. தேனை காய்க்க வேண்டியதில்லை. எதை காய்க்கணும்? பாலை சும்மா குடிக்க முடியாது. இனிப்பாக இருக்கணும்னா என்ன சேர்க்கணும்? சர்க்கரை சேர்க்கணும். பால் அதைவிட அரியது, அதைவிட அரியது. அச்சு வெல்லம் அதைவிட அரியது. ஏன்னா கரும்பு எடுக்கணும், சாறு புளியணும், காய்க்கணும், அதை விட அரியது. எனவே இந்த உதாரணங்கள் அரிய நிலையிலிருந்து, எளிய நிலையிலிருந்து இறைவன் அரிய நிலையை நோக்கி போவதை காட்டுகிறது. எளிய நிலையிலிருந்து அரிய நிலை இப்படி கொள்ளலாம். தடத்தத்திலிருந்து சொரூபத்தை காட்டுகிற நிலை, அல்லது சரியையில் செலுத்தி ஞானத்துக்கு செல்லுகிற நிலை, அப்படி புரிந்து கொள்வதற்கு தான் இந்த உதாரணங்கள். இந்த 3 நிலையை கடந்த பிறகு இறைவன் சிவனாக இருக்கிறார். அந்த மந்திரத்தில் சிவன் அதுக்கு பிறகு தான் வரும். அதாவது பேரின்பம் தருபவனாக இருக்கிறார். தென்தில்லை கோனே என்று சொன்னது
உயிர்களுக்காக அரங்கத்தில் வெளிப்பட்டு ஐந்தொழில் செய்தலை குறித்தது. அடுத்தது உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூடங்கிற வரிக்கு விளக்கம் சொல்றார். கடல் கூடங்கிற இதை சொல்றார். அதில் என்ன சொல்றாருன்னா, அன்புனால தான் அருளை பெற முடியும். எனவே உயிர்களிடத்தில் அருளை காட்டி அன்பை பெருகச் செய்கிறார். அந்த ஒரு வெண்பாவில் இறைவன் அன்பு காட்டுறது இருக்குதுன்னு சொன்னேன்ல, சிவஞான போதத்தில் மாபாடியத்தில் இருக்குதுன்னு சொன்னேன். அது மண்ணும் இருளையும் அதிதுறந்தவாறுங்கிற வெண்பா சார் 11ஆம் நூற்பால் இருக்குது. மண்ணும் இருளை மதிதுறந்தவாறு மண்ணும் அரணே மலம் துறந்து அப்படின்னு இந்த மந்திரம். அந்த மந்திரத்து பொருள் என்னென்னா, உயிர்களுடைய மலத்தை நீக்குவதற்கு இறைவன் அருள் செய்கிறான். காந்தத்தை நோக்கி இரும்பு வருவது போல உயிர்கள் இறைவனை நோக்கி வருகிறது. மலத்தை நீக்கணுங்கிற எண்ணமே அன்பு தானே, அது அந்த உரையில் இருக்குது. உயிர்கள் இறைவனிடத்தில் அன்பு காட்டணும்னா இறைவன் எதன் மேல் அன்பு காட்டணும், அது அந்த வெண்பாவினுடைய விளக்கத்தில் இருக்குது மாபாடியத்தில். மண்ணும் இருளை மதிதுறந்தவாறுங்கிற வெண்பா. உயிர்கள் இறைவன் மேல் அன்பு காட்டணும்னா இறைவன் எது மேல் அன்பு காட்டணும், உயிர்கள் மேல் அன்பு காட்டினா தான் வரும். ஞானசம்பந்தர் தாயார் ஞானசம்பந்தர் மேலே அன்பு காட்டினதுனால தான் ஞானசம்பந்தர் நம்ம மேலெல்லாம் அன்பாக இருக்க முடிஞ்சுது. இறைவனுடைய அதில் 2 அன்பு இருக்குது. அது தாயாரோட அன்பு இருக்குது, இறைவனுடைய அன்பு இருக்குது, அவர் அன்பு இருக்குது. 3 அன்பு இருக்குது. புரியுதா? வேறு விதமாக இப்போ நம்ம உலகில் பாருங்கள், சில குழந்தைகள் பெற்றோர் இல்லாமல் வளரும். அதுவே அந்த அடிப்படையில் ஒரு இதிலேயே தான் இருக்கும், டிப்ரெஷன்லேயே தான் அந்த லைஃப் லாங் அந்த குழந்தை இருக்கும், டிப்ரெஷனில் தான் இருக்கும். அது பிறர் மீதும் அன்பு காட்ட முடியாமல், தானும் ஒரு அன்பு நிலை இல்லாமல் எதிலேயே இருக்கும், ஒரு ஏக்கத்திலேயே இருக்கும், இது டிப்ரெஷன்லேயே இருக்கும். உண்டா இல்லையா? எனவே உயிர்களுக்கு இறைவன் மேல் அன்பு வரணும்னா இறைவன் யார் மேலே அன்பு காட்டணும்? அந்த குறிப்பு இதில் இருக்குது. உயிர்களுக்கு அன்பு மிகுவதற்காக இறைவன் அருள் செய்கிறான். இறைவன் அருள் செய்ய செய்ய உயிருக்கு அன்பு பெருகுகிறது. அதாவது கணிதத்தினுடைய 4 பேசிக் என்னது? நாங்கள் அன்றைக்கி கரூர் போகும்போது ஒரு கணித அறிஞர் பேசினார். நான் ஒரு அடிப்படை செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சைவ சித்தாந்தத்தை நடைமுறையில் எடுத்தால் மட்டும்தான் கொண்டு சேர்க்க முடியும். புத்தகத்தில் இருக்கிறதா நான் சொல்லுவேன், நான் பெரிய விஞ்ஞானினா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவனுக்கு எதுவுமே புரியாது, அவன் போட்டு ஓடிடுவான். விட்டால் புத்தகத்தை கூட போட்டு ஓடிடுவான். புரியுதா? பேரை அழிச்சிட்டு உங்கள் கையில் தந்துட்டு போயிடுவான். அப்போ இந்த கணிதத்தினுடைய 4 பேசிக் அப்படின்னாரு. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இவ்வளவுதான். இப்போ மத்திய அரசு 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, ஆல் பாஸ் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அது மாநில அரசு விருப்பம், அது நமக்கு அந்த அரசியல் நமக்கு வேண்டாம். மத்திய அரசு சொல்லிட்டு ரீசன் என்ன சொல்கிறான்னா, கூட்டலும் தெரியலை, கழித்தலும் தெரியல, வகுத்தலும் தெரியல, பெருக்கலும் தெரியல, எத்தனாவது முடிச்சிடுறான், 8ஆவது முடிச்சிடறான் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. மாநில அரசு அதுக்கு ஒரு பதில் சொல்லணும், அது நமக்கு தேவையில்லை. இந்த 4 தான் கணிதத்துக்கு பேசிக். நான் கரூரில் சொன்னேன், சைவ சித்தாந்தத்துக்கு இந்த 4 தான் பேசிக் அப்படின்னு. கணிதத்தை எதா மாத்திரம்? சைவ சித்தாந்தம். கூட்டல், சிவனோடு கூடணும், சரியா? பெருக்கல், அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கை இறையே பராபரமை. எதை பெருக்கணும்? அன்பை பெருக்கணும். கழித்தல், மாயத்தை கழிக்கணும். தத்துவ சுத்திக்கு பேர் தான் சார் கழித்தல். கணித முறையில் கழித்தல், சைவ சித்தாந்தத்தில் கழித்தல்னா எதை கழிக்கணும்? மாயத்தை கழிக்கணும். அதான் தத்துவ சுத்தினா கழித்தல் தான். வகுத்தல், வகுத்தல்னா என்னதுன்னா, வகுத்தல் என்பது 8 கேள்விகளை கேட்டு பிரிக்கணும். 6 தத்துவம் தனியாக பிரிக்கணும். வகுத்தல்னா பிரித்தல் தான். 6 தத்துவங்கிறது வேறு, ஆணவங்கிறது ஒன்றை தனியாக வகுக்கணும், வினையை தனியாக வகுக்கணும், ஆன்மாவை தன்னை வகுக்கணும், இறைவனை தனியாக வகுக்கணும். இறைவனும் இறைவன் ஐந்தொழிலும் ஒன்று கிடையாது. இறைவன் என்பது சொரூபம், இறைவன் ஐந்தொழில் என்பது தடத்தம், ரெண்டும் ஒன்று கிடையாது. அதை வகுக்கணும். பிறகு அந்த இறைவனை அடைவதற்கான 5 எழுத்தை தனியாக பார்க்கணும். 5 எழுத்தும் இறைவனும் ஒன்று தான்னு சொல்லலாம். அப்போ ஒன்று தானே 5 எழுத்து ஏன் சொல்லணுங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய, ஒன்றா இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் சாதனம்னு வரும்போது இறைவன் வேறு, ஐந்தொழில் வேறு. ஐந்தொழிலும் இறைவனும் ஒன்று தான். நான் ஐந்தொழில் சொல்கிறேன், கோயிலுக்கு எதுக்கு போகணும்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதுக்கு பிறகு பேரின்பம்னா என்னது? அங்கே என்ன நிகழ்கிறது? வகுத்தல் நிகழ்கிறது. சைவ சித்தாந்தமும் ஒரு கணிதம் அப்படின்னு புரியுதா? ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கேட்குறவங்க வாங்குறாங்க வாங்கலை நம்ம சொல்லணும். அது ரீச் ஆச்சுதுன்னா அந்த உயிர் வளர்றது தெரியும். ரீச் ஆகலைன்னா அதை வடிவத்தை மாற்றணும். இதுதான் சாதாரணமாக ரீச் ஆகும். இந்த பாயிண்டெல்லாம் நடைமுறையில் இருக்குது. இப்படி நடைமுறையிலிருந்து கொடுக்கணுமே தவிர உரையில் இருக்கிறதை பேசுவதான சைவ சித்தாந்தம் என்றால், சைவ சித்தாந்த அறிஞராக நாம் இருக்கலாம். மாணவரை நாம் ஒரு யாராக நின்று, ஒரு ஆசிரியராக நின்று என்ன செய்ய முடியாது? வளர்க்க முடியாது. மருத்துவமனையில் குழந்தை பிறந்தோடனே டாக்டர் எதுவும் கொடுக்காதுங்கன்ட்டு போயிடுவாங்க. மணிக்கணக்கில் கிடந்து குழந்தை ஆளும். கிராமத்து பாட்டி கொஞ்சம் சர்க்கரையை வாயில் வைமா, இல்லைன்னா அழுது ஏங்கி ஒன்றுக்காம போயிடும். டாக்டருக்கு தெரியாமலே எதோ வச்சு விட்ருவாங்க. ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆகாது. என் மருமக பேத்திக்கு எதுவும் கொடுக்காதீங்கிறோம். நான் அதுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது தேன் ஏதாவது வாயில், நாம ஏதாவது சாப்பிட்டா அது எட்டி பார்க்கும். தேன் பஞ்சாமிரத்தை வாயில் வச்சு விட்ருவேன். ஒன்றும் ஆகாது. ஒரு குழந்தை வளர்ப்பில் ஏனுங்க 24 வயசில் டாக்டர் வந்துடுறாங்க. 30 வயசை வச்சுடுங்க. 27 வயசில் கல்யாணம் ஆகாமல் வந்துடுறாங்க. 4 குழந்தைய பெற்றாமல் அவங்ககிட்ட போய் குழந்தை பேர் பெறுது. யார் உண்மையில் டாக்டரு? குழந்தைய பெற்றவங்க தான் டாக்டரு. அவங்க 2வது டாக்டர் தான். அந்த டாக்டர் சொல்கிறதையெல்லாம் வீட்டில் நடைமுறைப்படுத்த முடியாது. சில விஷயங்களை தான் என்ன செய்ய முடியும்? நடைமுறைப்படுத்த முடியும். எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்த முடியாது. அதே தான் இங்கேயும். அதைத்தான் நடைமுறையிலிருந்து இந்த உதாரணத்தில் நீங்கள் எடுத்துக்கிடணும். அதாவது சிவன் பேரின்பம் தருவன், தென்தில்லை எல்லாம் எழுதிட்டோம். ஊனார் புழுக்கூடு அது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புழுக்கூடு, புழுக்கள் தங்கும் இடத்தை, அழகான பாடம் அல்ல? புழுக்கள் தங்குவதற்கான இடத்தை நான் யார் தங்குவதற்கான இடமாக கருதிவிட்டேன்? உயிர் தங்குவதற்கான இடமாக கருதினேன். நான் அதை பாதுகாத்தேன். 2 நிமிடத்தில் நிறைவு பண்ணுறோம். அவர்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. நினைக்காதவர்களெல்லாம் உன் அருள் பெற்று திருவடி அடைந்து விட்டார்கள். ஊனார் புழுக்கூடு இதுனர். இதுன்னா அது இழிவை குறிக்கிற வார்த்தை. இது என்பது இழிவு. இப்போது அக்ரிணை மாதிரி தான். இப்போது உங்கள் பக்கத்து வீட்டு பையன் பள்ளிக்கூடத்தில் முதல் ரேங்க் எடுக்கிறான். நம்ம வீட்டில் குழந்தை அப்படி எடுக்கலை. நம்ம வீடு வேண்டாம், அதுக்கு பக்கத்து வீட்டில் மார்க் எடுக்கலை. அந்த அம்மா சொல்லு, இந்த குழந்தை பாருங்கள் பக்கத்து வீட்டு பையன் ஃபஸ்ட் ரேங்க், இது இருக்குது பாருங்கள் அப்படின்னா அது இந்த இது என்ன வார்த்தை? இழிவு. அதான் அந்த உடம்பை இழிவாக சொன்னார். இங்கு என்பது உடம்பையும் குறிக்கும், உலகத்தையும் குறிக்கும், மண்ணுலகத்தையும் குறிக்கும். இங்கு என்பது உடம்பையும் குறிக்கும், மண்ணுலகத்தையும் குறிக்கும். இந்த 10 மந்திரம் அனுபவ சுத்தியில் வருது. ஏன் அனுபவ சுத்தியில் வருதுன்னா, உடலை வெறுக்கிறார். கழித்தல் நடக்குது. என்ன நடக்குது? கழித்தல் நடக்குது. உடம்பை வெறுக்கிறார். எனவே அனுபவ சுத்தி. தேனே அமுதே என்றது பக்தி. உடம்பை புழுக்கூடு என்று சொன்னது வைராக்கியம், பற்று இன்மை. மந்திரத்தை படிச்சிங்கன்னா கிளம்பிடலாம். மானேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு வந்து குருவாக வந்து இங்கு நில உலகத்தில் ஆட்கொண்ட அடிமை கொண்ட தேனே அமுதே எல்லாம் விளக்கம் சொல்லியாச்சு. கரும்பின் தெளிவே சிவனேங்கிறதுக்கு இன்பம் தருவ தேன் அமுது கரும்பு தெளிவு சொன்ன பிறகு தான் சிவன் சொல்கிறாரு சார், மறந்துடாதீங்க. சிவனே தென்தில்லையில் இருக்கக்கூடிய தலைவனே உன் திருக்குறிப்பு கூடுவார். அவங்க யாருன்னா உடம்பு மேலே பற்று இல்லாதவங்க. உடம்பு புழுவுக்குரிய இடம் நம்ம அங்கே இருக்க வேண்டாம்னு கிளம்பிடுறாங்க. நான் புழு இருக்கிற இடத்தை நான் எதற்கும் உரிய இடமாக எடுத்துக்கொண்டேன், எனக்குரிய இடமாக எடுத்துக்கொண்டேன். மது அருந்தி படுக்கிறவன் எங்கே வேணாலும் படுத்துங்குவான். அவனுக்கு அந்த சாக்கடையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுபோல் உயிர்கள் புழு வாழ்கிற இடத்தையே தனக்கு வாழிடமாக உயிர்கள் கருதுகிறது என்று அருளுடம்பே உடைய சிவமாக இருந்த மாணிக்கவாசர் யாருக்காக அப்படி இறங்கி பேசுகிறாரு? நமக்காக இறங்கி பேசுகிறார். உன் கடல் கூட ஊனார் புழுக்காடு அவங்கெல்லாம் உன் திருவடிக்கு வந்துட்டாங்க, நான் இதை ஓம்பி வாழுகிறேன், எப்படி உய்யப் போகிறேன் என்று அருளுகிறார். நிறைவு செய்கிறோம். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி, குருவை போற்றி, திருவை போற்றி. இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகள் அனைத்தையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்போ எம்பெருமான் வள்ளி எழுந்து நாளை பணி நோக்கி செல்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா,
நற்றுணையாவது நமச்சிவாயவே. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. சிவாய நம சிவாய.